வணக்கம் தோழர்களே, நான் உங்கள் டிவிக்கு தோழர் ஏஎஸ்கே பேசுகிறேன். தலைவர்கள் அரசியல் வந்ததுக்கப்புறம் இந்த யூடியூப்ல வந்துட்டு அவரோட வரவேற்பு எப்படி இருக்கு, மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்ட்டு இந்த இன்டர்வியூ எவ்வளோ காசு தருவாங்க, யார் எவ்வளோ காசு தருவாங்க, யார் 200 தந்தாங்க, யார் 500 தந்தாங்க, 1000 தந்தாங்க, யார் 10,000 தரா அப்படின்ட்டு பணத்துக்காக தளபதியோட அரசியல் என்ட்ரி மாறி மாறி பேசிட்டு இருக்க குரூப் கிடையாதுங்க. ஜென்யூனான மக்கள்கிட்ட வந்து தளபதி அரசியலை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ட்டு சர்வே எடுத்திருக்காங்க. அது ரிசல்ட் வந்துருக்கு. அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்மகிட்ட கிணறு வெட்டின ரசீது இருக்குது, ரிப்போர்ட் கையில் இருக்குது. ஓகே, முதல்ல விகடன் குரூப் எடுத்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா என்னென்ன கேள்வி கேட்டுக்கிறது 8 கேள்வி கேட்டுருக்காங்க. பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க. நான் தெளிவாக சொல்கிறேன் பாருங்க. சினிமாவிலேருந்து முற்றிலும் விலகியுடைய என்ன அறிவிப்பை கேட்டதும் நீங்கள் என்ன நினைச்சிங்கன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சரியான முடிவுக்கு 57.52%, சினிமாவில் நடிக்கலாம் அரசியல் இருக்கலாம் அப்படிங்கிறது 19%, தவறான முடிவுன்னு 23% வாக்களிச்சிருக்காங்க. இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சரியான முடிவு தான் அப்படின்னு ஜென்ரல் பீப்புள் வாக்களிச்சிருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் விஷயம். நம்ம 2வது கேட்டகரின்னு ஒரு சின்ன மனசில் ஓரமாக இருந்தாலும் ஓகே, முடிவு மக்களுடைய இருக்கட்டும், மக்களுடைய போயிடலாம். 2வது அரசியலில் நடிகர் விஜய் அப்படின்னு 3 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சறுக்குவார், சாதிப்பார், பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இதில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சாதிப்பார் அப்படிங்கிறது 31.29%, பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் 42.3%, சறுக்குவார் அப்படின்னு 26.38% கொடுத்துருக்காங்க. மக்கள் தெளிவாக இருக்காங்க. மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா சாதிப்பார், பொறுத்திருந்து பார்க்கணும்னு சொல்லக்கூடிய இது நம்ம பாசிட்டிவாக தான் எடுத்துக்கணும். கிட்டத்தட்ட 50% மேலே அதுவே வந்துடும். நமக்கு ஒரு பாசிட்டிவான ரிப்போர்ட் வந்துடும் கிட்டத்தட்ட. அடுத்து 3வது தமிழ்நாட்டு அரசியலில் இனி நடிகர்களுக்கு தனி இடம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு கிடைக்காது, கிடைக்கும், விஜய் அரசியல் செயல்பாட்டை பொறுத்திருந்தான்னு சொல்ல முடியும் அப்படின்னு 3 ஆப்ஷனில் மெஜாரிட்டி பார்த்தீங்கன்னா விஜய் அரசியலில் செயல்பாட்டை பொறுத்திருந்தான்னு சொல்ல முடியும் அப்படிங்கிறது 50% மேலே கொடுத்துருக்காங்க. கிடைக்கும் அப்படிங்கிறது 13.69% கொடுத்துருக்காங்க. கிடைக்காது அப்படிங்கிறது 35.88% கொடுத்துருக்காங்க. இதில் கிடைக்கும் அவரோட செயல்பாட்டை பார்த்து தான் சொல்லணும்னு சொல்லுங்க. பார்த்தீங்களா, 2 சேர்த்து கிட்டத்தட்ட 63%, 64% வருது. இதுவுமே மிகப்பெரிய பாசிட்டிவ் அமைச்சிருக்கு தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கு. 4வது கேள்வி, தமிழக வெற்றி கழகம் திராவிடமில்லாத கட்சியின் பெயர் எப்படி இருக்குன்னு கேட்கல. கருத்து இல்லை வந்து 25%, நன்றாக இருக்கிறது வந்து 49%, கிட்டத்தட்ட 50. நன்றாக இல்லைங்கிறது 24.52%. இதுலையுமே பார்த்தீங்கன்னா நன்றாக இருக்கிறது அப்படின்னு கிட்டத்தட்ட 50% கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு பாசிட்டிவ் தான் தளபதிக்கு அமைச்சிருக்கு மக்கள் மத்தியில். அடுத்த 5வது கேள்வி, தமிழக என்ற வார்த்தையை நடிகர் விஜய் கட்சியின் பெயரில் பயன்படுத்தியிருப்பது சரி அப்படின்னு கிட்டத்தட்ட 56.98% சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது 29.02% சொல்லியிருக்காங்க. தவறு அப்படின்னு 14% சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 86% பீப்புள் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்க. இதுவும் தளபதியோட அரசியல் என்ட்ரிக்கு மக்கள் கொடுத்தது ஒரு கிரீன் சிக்னல். விஜய் 2026 ஆட்சியை பிடிக்கும் அளவுக்கு கட்சியை வளர்த்து விடுவாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் எல்லா மத்தியில் இருக்கும். ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்கோன்னு பார்க்கலாம். மக்கள் அதெல்லாம் கஷ்டங்க அப்படிங்கிற 44% சொல்லியிருக்காங்க. அரசியல் செயல்பாடுகளை வைத்து தான் சொல்ல முடியும் அப்படிங்கிறது 38% சொல்லியிருக்காங்க. நிச்சயம் வளர்த்து விடுவார் அப்படிங்கிறது 17% சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. பார்ப்போம் இந்த 2 வருஷத்தில் நம்ம கட்சி நல்லா எப்படி பேன் அவுட் ஆகுதோ கண்டிப்பாக மக்கள் நமக்கு ஆதரவு தெரிவிப்பாங்க. 4வது கொஸ்டின், விஜய்க்கு அரசியல் புரிதல் உள்ளது என்ன நினைக்கிறீர்களா அப்படின்னு கேட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். இருக்கு அப்படின்னு 42.77% ரொம்ப ரொம்ப முக்கியங்க. இல்லைன்னு 34%, தெரியவில்லை அப்படிங்கிறது 22%. இதுலேயும் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ரிப்போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஹாப்பியாக இருக்குது ரிப்போர்ட் படிக்க. அடுத்தது, விஜய் எந்த கட்சிக்கு மாற்று? அப்பா பயங்கரமான கொஸ்டின். அதிமுகவுக்கு 13%, திமுகவுக்கு 24%, பாஜகவுக்கு 10.85%, யாருக்கும் இல்லை அப்படிங்கிறது 50% மேலே கொடுத்துருக்காங்கக்குள்ள மக்கள் தளபதி வந்து யாருக்கு மாற்றல, நீ புதுசாக வாப்பா அப்படின்னு எதிர்பார்க்கறது இது வந்து தெளிவாக தெரியுது. ஓகே, ஒரு ரிப்போர்ட்டோட முடியல, 2வது ரிப்போர்ட் ரெடியாக இருக்குது. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ்.